இப்போவே குடிக்கணும் போலடாக்க அந்தளவு நல்லா இருக்குது. குழந்தைகளுக்கெல்லாம் கடிக்க கொஞ்சம் சிரமமாக இருக்கும். வயது வந்தவை எல்லாருக்கும் ஒரு ஹெல்த்தியான ஜூஸ் இது. அஜீரணங்கள் செரிமானங்களுக்கு எல்லாம் பல்லு வலுமடையும். இதய வருத்தங்கள், குடல் வருத்தம், வாய்ப்புண் அது இதுகள் எல்லாத்துக்குமே ஒரு நல்ல ஒரு ஜூஸ். இது எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு இந்த கரும்பில் ஒரு ஜூஸ் ஒன்று அடிக்க போகிறோம். கரும்பை முதல் சின்ன துண்டா வெட்டிட்டு இப்படி நேர வச்சு இப்படி கத்தியால் அமர்த்தினீங்கண்டா அந்த தோல் கலட்டுறது ஈஸியாக இருக்கும். பாதியாக கிழிச்சிட்டு வெட்ட சுகமாக இருக்கும். இதில் இந்த நான் இந்த மொழி மாதிரி கிடக்கும் அந்த கலர் கூடவே இருக்கும். அதில் இனிப்பு சத்தும் தண்ணி சத்தும் குறைவாக இருக்கும். அதால் அதை கழிச்சு போட்டு புத்துணர்ச்சியாக இருக்கும். இந்த ஜூஸ் குடிச்சிங்கண்டா வித்தியாசமான புத்துணர்ச்சி இதுகள் இருக்கும். சின்ன பிள்ளைகள் எல்லாம் இது கடிச்சு சாப்பிட வினைக்கட மாட்டினோம். அப்போ இந்த ஜூஸாக அடித்து போட்டு கொடுத்தீங்கண்டா சின்ன பிள்ளைகள் எல்லாம் இந்த விரும்பி குடிப்பினம். செரிமானங்கள் பற்கள் எல்லாம் வலுப்படையும். புத்துணர்ச்சி, தொண்டை புண் எல்லாம் மாறக்கூடியது. ஒரு துண்டு இஞ்சியும் போடுறேன். இதுக்கு துளசி போட்டு போடுவோம். இஞ்சியும் போட்டு தண்ணி ஒன்றும் விடாமல் சும்மா தான் இப்போ அடிக்க போகிறேன். கொஞ்சம் மினைக்கடு தான், ரெண்டாலும் நல்ல ஒரு இயற்கை ஜூஸ் பிள்ளைகளுக்கெல்லாம் செய்து கொடுத்தீங்கன்னா விரும்பி குடிப்பினேன். இது தண்ணி ஒன்றும் விடாமல் அடித்தது பாருங்க இவ்வளவு சாறு வருதுண்டு. நல்ல இனிப்பு கரும்பு சாப்பிட்டு பார்த்தது. பழம் தண்ணி விடாமல் அடிச்செடுத்த ஜூஸ் பாருங்க. சக்கை இப்படி வந்திருக்கு. அது கொஞ்சம் ஜூஸ் தானே, இன்னொரு டிஷ்ஷுக்கு எடுத்துட்டு இப்போ இதுக்குள்ள தண்ணி விட்டு அடித்த அந்த கரும்பு இதை ஜூஸை புளிஞ்செடுப்போம். நல்ல தண்ணித்தன்மையானது தானே. இதுதான் தண்ணி விடாமல் அடித்த ஜூஸ். எவ்வளவு கலர்ஃபுல்லாக நல்ல திக்காக இருக்குது. இனிப்பு நல்ல இனிப்பாக இருக்குது. இதை இதுக்கு விடுறேன். இது அரை சில்வர் தண்ணி விட்டது. இது கொஞ்சம் இனிப்பு குறைவு. இதுக்கு ஒரு 2-3 துளி தேசிப்புளி விடுறேன். இது ரெண்டும் அந்த துணியில புளிஞ்சபடியா இந்த கரும்பின் சக்கை. ஜீரணங்கள், செரிமானம், பல்லு பிரச்சனை, புத்துணர்ச்சி எல்லாத்துக்கும் நல்ல ஒரு ஜூஸ். இது சும்மா அடித்தது. சின்ன பிள்ளைகள் எல்லாம் விரும்பி குடிப்பினோம். வயது வந்தவைகள் எல்லாருக்கும் நல்ல ஒரு இதாக இருக்கும். சுகமாக செய்யக்கூடியது. வெட்டுறான் கொஞ்சம் கஷ்டமாட்டு கொஞ்சம் மினைக்கடணும். மற்றபடி சுகமாக செய்யக்கூடியது. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.